பாகிஸ்தானில் மீண்டும் வெடித்தது கலவரம். இரு தரப்பினர் மோதலில் 14 பேர் பலி. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட கலவரத்தில் 14 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் வணிக நகரான கராச்சியில் ஆளும் மக்கள் கட்சிக்கும் முக்தா திதா குவாமி இயக்கத்தினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் வெடித்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பஸ், லாரி உள்ளிட்ட ஏராளமான வாகனங்களை தீ வைத்து எரித்தனர். இதையடுத்து போலீசார் தடியடி மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை விரட்டியடித்தனர். இதனால் அந்த இடம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. மேலும் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியது. இந்த கலவரத்தில் 14 பேர் பலியானதாகவும் 25 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் மாநில உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் கராச்சியில் ஏற்பட்ட வன்முறையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உக்ரைன் நாட்டின் மிருகக்காட்சி சாலையில் உள்ள 2 தலையுடன் கூடிய அதிசய பாம்பினை பார்வையாளர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். உக்ரைன் நாட்டின் கிரிமியன் நகரில் உள்ள மிருகக்காட்சி சாலை பாம்பு பண்ணையில் அல்பினோ வகையைச் சேர்ந்த 2 தலையுடன் கூடிய பாம்பு ஒன்று வளர்க்கப்பட்டு வருகிறது. ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும் இந்த அரிய வகை பாம்பிற்கு இன்னும் எந்த பெயரும் வைக்கவில்லை. இந்த பாம்பு அதன் 2 தலையையும் இரை உண்பதற்கு பயன்படுத்தினாலும் ஒரு தலைதான் முக்கிய பாகமாக செயல்படுகிறது. இதனை அங்கு வரும் பார்வையாளர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். வரும் செப்டம்பர் மாதம் வரை இந்த பாம்பு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்று பாம்பு பண்ணை நிர்வாகிகள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மும்பை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்று தலைமை கண்காணிப்பு ஆணையராக பொறுப்பேற்றுள்ள பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் தோல்வியில் முடிவடைந்தது. அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுடன் PSLV C-17 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.